சூரிய ஒளிமின் உற்பத்தி தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க நாடாளுமன்றில் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக தற்போது 3000 மெகாவாட்டிற்கும் அதிகமான மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்ட போதிலும் அதற்கு தேவையான பேட்டரி சேமிப்பு அமைப்புகள் சரியாக பயன்படுத்தாமல் முடக்கப்பட்டுள்ளன. சில பொறியியலாளர்களின் தலையீடுகளால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முழுமையான திறன் பயன்படாமல் தடுக்கப்படுகிறது. வார இறுதி நாட்களில் கூட மின் உற்பத்தி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. வெளிநாட்டு முதலீடுகளை மட்டுமே சார்ந்திராமல் உள்நாட்டு வணிகர்களுக்கு வரி விலக்குகள் மற்றும் சலுகைகளை வழங்கி அவர்களை இத்துறையில் ஊக்குவிக்க அரசாங்கம் முன்வர வேண்டும். සංකල්පයට ඔබතුමා එකගද නැත්නම් මේක විදේශීකරණයේ ප්‍රතිපත්තිය ඔබතුමාලා සිටිනවා. ඔබතුමා දැන් කිව්ව ප්‍රකාශය ඇතුළු මේ ප්‍රකාශය සම්පූර්ණයෙන් නිවැරදි නැහැ. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் குறிப்பாக சூரிய ஒளி மின் உற்பத்தி தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. 2024ஆம் ஆண்டில் நாட்டின் கூரை வழி சூரிய ஒளி மின் உற்பத்தி 867 மெகாவாட்டாக மட்டுமே இருந்தது. 2025ஆம் ஆண்டளவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஓராண்டு ஆட்சி காலத்தில் அது 1674 மெகாவாட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது முந்தைய நிலையை விட 2 மடங்கு வளர்ச்சியாகும். எனவே அரசாங்கம் சூரிய ஒளி மின்சாரத்தை முடக்குவதாக கூறுவது தவறான தகவலாகும். தரவுகளின் அடிப்படையில் வாதிக்க முன்வர வேண்டும். சூரிய ஒளி மின்சாரத்தை மட்டும் நேரடியாக சார்ந்து மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேண முடியாது. பகல் நேரத்தில் அதிக மின்சாரம் கிடைத்தாலும் இரவு நேர உச்ச பயன்பாட்டின் போதே பிரதான சவால் எழுகிறது. இதற்காகவே பேட்டரி சேமிப்பு அமைப்புகளை அரசாங்கம் தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 560 மெகாவாட் திறன் கொண்ட பெஸ் கட்டமைப்பு தேசிய மின் உற்பத்தியில் இணைக்கப்படும். அடுத்த 2 ஆண்டுகளில் இரவு நேர உச்ச பயன்பாட்டிற்கு 4 மணி நேரம் வரை பயன்படும் வகையில் 6200 மெகாவாட் பெஸ் சேமிப்பு திறன் உருவாக்கப்படும். நீர் மின்சாரம் மற்றும் பிற மாற்று வழிகள் மூலம் மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. දවසට peak hours වල පැය 4ක් පාවිච්චි කරන්න පුළුවන් විදිහට battery energy storage system එක හඳුන්වලා දෙන්න.